ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வித்தியாசமான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். மாடி தோட்டம் வந்து நம்ம ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செடி வளர்த்துருக்கேன். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருந்தேன். இப்போ அகெயின் நான் வந்து திருப்பி ஒரு லெமன் ட்ரீ வைக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால நான் பக்கத்தில் இருக்க நர்சரியில் போய் கொஞ்சமாக கோகோ பீட்டு, அப்புறம் வந்து நம்ம செம்மண், இது ஒரு மூட்டையாக எடுத்துட்டோம். அது கூடவே வந்து கோகோ பிட்டு வந்து இதை நல்லா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க. அதையுமே அதில் கலந்து மண் கலவை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதில் நிறைய உயிர் உரங்கள்லாம் கலந்துருக்குன்னு சொல்லி இந்த மண்ணையும் சேர்த்து வாங்கி 3 மண்ணையும் சேர்த்து கலந்து ஒரு மண் கலவை ரொம்ப அருமையாக எங்கள் ஹஸ்பண்ட் ரெடி பண்ணாங்க. பாவம், ஆசை என்னமோ நம்மளது தான், ஆனால் உழைப்பு எல்லாமே அவங்களோடதாக தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே நம்ம இப்போ ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இப்போது லெமன் ட்ரீ வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மண் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நான் ரொம்ப நேரமாக இதில் விளையாண்டுட்டு இருந்தேன். பசங்களும் ரொம்ப நேரமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து செடிக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், ஆல்ரெடி மாடி தோட்டத்தை அமைக்கிறது ரொம்ப நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் அதோடய வேலைன்னு பார்க்கும்போது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதை வைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் பாவம், எங்கள் ஹஸ்பண்டு சுற்றி அவங்க ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு வாஷிங் மிஷின் எம்டி பண்ணியிருந்தோம். அதையே வந்து நாங்கள் தொட்டியாக ரெடி பண்ணிட்டோம். அதை ஃபுல்லாக கட் பண்ணி உள்ளேருந்து எடுத்தாச்சு. இப்போ அதில் தான் நம்மளோட ட்ரீயை வைக்க போகிறோம். இதில் வந்து நம்ம இப்போ வந்து 3/4 தான் நம்ம மண் ரெடி போட போகிறோம். நாங்கள் இது வரைக்கும் முன்ன பின்னே அனுபவம் இல்லை மாடித்தோட்டம். இது பற்றி யாருன்னா தெரிஞ்சிருந்தால், லெமன் செடி பராமரிப்பு பற்றி தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. பாருங்கள், நம்ம இப்போ அடுத்ததாக ஃபைனலாக நம்ம வந்து எதுக்காக வந்து இந்த தொட்டியை ரெடி பண்ணோமோ அந்த ட்ரீயை வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. லெமனே காய்க்காத முன்னாடியே ரொம்ப ஆசையாக இருக்குது. இன்னும் லெமன் வந்தால் எப்படி இருக்குமோ தெரில. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் மாடி தோட்ட இதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்து கற்பூரவள்ளி, அப்புறம் இது வந்து ஏதோ வெல்வெட் செடின்னு சொன்னாங்க. ஆனால் இது லாவெண்டர்னு சொல்கிறாங்க நெட்டில் சர்ச் பண்ணால். ஆனால் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது. பாருங்கள், பாப்பா 2 பேரும் அவங்க அப்பாவுக்கு ரொம்பவுமே உதவியாக இருந்தாலுங்க. அவங்க 2 பேரும் தான் ஃபுல்லாக மாடி தோட்ட வளர்ப்புக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா அவங்க தான் செடியை கில்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க செடியை கில்லாமல் பார்த்தனால தான் நான் நிறைய பச்சை மிளகா ஹீல்டு எடுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் நீங்களும் உங்கள் வீட்டில் சின்ன இடம் இருந்தால் கூட இந்த மாதிரி மாடி தோட்டம் அமைச்சு வச்சு பார்க்கும்போது ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. மைண்டுக்கு நம்ம மனசுமே ரிலாக்ஸாக இருக்குது. ஈவினிங் டைமில் சும்மா வந்து நம்ம செடிகளை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம வீட்டில் விளையிற காய்கறிகளை நம்மளே அதில் ஒரு கொஞ்சம் ஐட்டம் தான் வந்தாலுமே அது நமக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸை கொடுக்குது. நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் கண்டிப்பாக மாடித்தோட்டம் இந்த மாதிரி சின்ன இடம் இருந்தால் கூட நீங்கள் வைங்க. நான் வந்து கவர்மெண்ட் கிட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தேன். மாடித்தோட்ட இதை தோட்டக்கலையில் புக் பண்ணியிருந்தேன். அது வந்து மானிய விலையில் நமக்கு கொடுக்குறாங்க. அதில் நிறைய விதைகள் தராங்க. நல்ல நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையான எல்லா பொருளையுமே அதில் நமக்கு கொடுக்குறாங்க. நல்ல வர்த்துனே சொல்லலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் இந்த மாதிரி நம்ம இயற்கையான முறையில் நம்ம வந்து நம்ம வீடுகள்லேயே இந்த மாதிரி கீரை இந்த மாதிரி பயிர் செஞ்சு சாப்பிடுவோம். இயற்கையை நேசிப்போம். நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து மரம் செடிகளை பாதுகாக்க சொல்லி கற்றுத்தருவோம். தேங்க்யூ. பாய்.